அப்ளை பண்ண 10 நிமிஷத்துலேயே ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக மாறி, அன்வான்டட் ஹேர் இருந்தால் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நான் லைவாக ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ரிசல்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட்டான க்ரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீண்ட நாட்களாக உங்கள் ஃபேஸில் மங்கு, பிக்மெண்டேஷன், கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த க்ரீமை ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் 1 டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அதை வந்து சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லெமன் வந்து அப்ளை பண்ணோம்னா ஃபேஸில் ஒரு மாதிரி எரிச்சல், ஒரு மாதிரி குத்தல் இந்த மாதிரியெல்லாம் உண்டு பண்ணும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம இன்னும் ஒரு பொருளை சேர்த்துக்கலாம். உடனே சேர்க்காமல் கொஞ்சம் கொதி வர விட்டதுக்கு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற இன்னொரு பொருள் வந்து சர்க்கரை தாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் உடம்புல இருக்க அன்வான்ட் ஹேரை கூட ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடும். அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரும். இப்போ இது கூடவே நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர் தாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம காஃபி பவுடரை ஆட் பண்ணுறோம். காஃபி பவுடர் ஆட் பண்ணோடனே கலர் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நமக்கு நல்லா கொதித்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கையில் எடுத்தோம்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரும். ஏன்னா நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கிறதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும். அது வர வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க கலர் உங்களுக்கு டார்க்காகவும் மாறும். நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை தெரியும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லாவே சுண்டி வந்துருச்சு. நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். ஆனால் இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தான் இந்த வாட்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலராகவும் மாறி நல்லா திக்காக வந்துருச்சு. நீங்கள் கிண்டாமல் இருந்தீங்களா சைடெல்லாம் அடி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். இருக்க நல்லா டார்க் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்தோம். ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 1/4 டம்ளரை விட கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து கடலை மாவு தாங்க. இந்த கடலை மாவு நம்ம ஃபேஸில் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ல, அதையெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரைஸ் ஃப்ளார் கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு கூட நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த லிக்விடை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோம். ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 1 ஸ்பூன் தாராளமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் இதை வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு தேவைகள் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு டைம் இதை ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டாலே உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு துடைக்கும் பொழுதே எல்லாமே வந்துடும். அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டும் தரும்.
நம்மள நெறைய பேத்துக்கு என்ன ப்ராப்ளம்னா, நெறைய பேத்துக்கு அன்வான்டட் ஹேர் வந்து ஃபேஸில தேவையில்லாத இடத்துல முடிகள் இருக்கும். அதெல்லாம் நீக்கிறதுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். ஃபேஸில் இருக்க முடிய நீக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீண்ட நாட்களாக மங்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த மங்கு போக மாட்டேனுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் மங்கெல்லாம் இருந்த இடம் தெரியாது. எந்த இடத்துல உங்களுக்கு ஃபேஸில் மங்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்கள் ஃபேஸில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட ரிசல்ட் காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். என் ஃபேஸில் ஆல்ரெடி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முடியும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் மீசை, தாடி இந்த மாதிரி வளர்கிற அளவுக்கு முடியெல்லாம் கிடையாதுங்க. சும்மா நார்மலாக சின்ன சின்னதாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முடி என் ஃபேஸில் இருக்கும். இப்போ அதை வந்து நான் நீக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் இல்லை, என் ஃபேஸ் ரொம்ப டேனாகவும் இருக்குது, டல்லாகவும் இருக்குது. அதையும் நம்ம இப்போ சூப்பராக க்யூர் பண்ண போகிறோம். ஒரே டைம்லேயே செம்ம ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுது. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த பேக்காக இருந்தாலும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். இதில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ப்ளீச் பண்ண மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்குங்க. நார்மலாக நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்கு பார்லர் தான் போவோம், ஆனால் அதுக்கு அவசியமே இருக்காது. நீங்கள் 1000 500ன்னு செலவு பண்ண தேவையே இல்லை. நம்ம வீட்லேயே இது எல்லாத்தையுமே ஒரே பேக்லேயே நம்ம சூப்பராக பண்ணிடலாங்க. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் நெக்கில் கூட தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கழுத்து பகுதியில் பார்த்தா கருகருகருன்னு இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இல்லைனா நான் அப்ளை பண்ணியிருப்பேன். இல்லாதனால நான் அப்ளை பண்ணலை. இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுட்டு ஹாட் வாட்டர் வச்சு அந்த இடத்த துடைச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்க அப்படியே பேச்சஸ் எல்லாமே அப்படியே வந்துடும். அந்த இடம் நல்லாவே பிரைட்டாக உங்களுக்கு மாறிடும். 1 வீக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா இது வந்து டைட்டாக பிடிக்கும். 10 நிமிஷம் நம்ம விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவாக ரிசல்ட்டை காட்டிடுறேன். இப்போ என் ஃபேஸில் நான் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. 100% நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்கு, எந்த அளவுக்கு நல்லா டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். செம்மையான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் என்னுடைய ஃபேஸ்லேயே நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் லைவாக காட்டியிருக்கேன். பொய்யான தகவல்னு நினைக்கவே வேண்டாம். 100% நான் உண்மையான தகவலை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அக்கா அன்வான்டாக ஹேர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன். இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். என் ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடுக்கு. பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நமக்கு ஹேர் வந்து ஃபேஸில் இருந்ததுன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும் ஃபேஸ். எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கே. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. நல்லா டேன்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு. இப்போ நான் கிளாத் வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்றேன். இதை ஏன் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச ரிசல்ட் 4 பேர்த்துக்கு கிடச்சி பயனடைஞ்சால் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப ஈஸி தான் இந்த பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டுக்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆல்ரெடி பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு க்ளோ இருக்குது பாருங்கள் பார்க்குறப்ப. நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா பளபளன்னு இருக்குது. என் கைக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மல் வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வேறு எந்த விதமான லைட்டிங் எதுவுமே கிடையாது, ஃபில்ட்ரு கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்காக ஒரு லைக் ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பாய். நெக்ஸ்ட்டு கண்டிப்பான ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.